அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் மண்டே காலையிலேருந்தே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னருக்கு என்ன செஞ்சேன்றதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா அப்படியே நம்ம சேனல் முத்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. நான் நேற்றே மாவு அரைச்சி போட்டேங்க. ஃப்ரெஷ்ஷான மாவு நமக்கு இருக்குது. அதனால் 2 விதமான சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வானலில் நான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டா இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பழமான தக்காளியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாம் இதையும் நல்லா வதக்கி வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது ஆறுறதுக்குள்ளே நான் பொட்டுக்கடலை சட்னி இன்றைக்கி ரெடி பண்ணிட போகிறேங்க. 1 கப்பு நான் தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டா இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல் போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதை க்ரஷ்ஷாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி க்ரஷ்ஷாக அரைக்கும் போது உங்களுக்கு தேங்காய் நல்லாவே உங்களுக்கு திருவி வந்துடும். இதில் ஒரு அரை கப்பு இருக்கும். நான் பொட்டுக்கடலை சேர்த்து இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த 2 சட்னிக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. கூட 2 இட்லி சேர்த்தே நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்குள்ளே இதுவும் ஆறி இருக்கும். இந்த தக்காளி சட்னி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 இப்போ ரெடி பண்ணிட்டேங்க. தாளித்து அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க. கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு நான் தாளித்து ஊற்றிருக்கேன். இன்றைக்கி செம கமன்னு வாசனையாக இருக்குது. இந்த 2 சட்னிக்கு ஒரு சாஃப்டான இட்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேங்க. பாருங்கள், இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சாஃப்டான இட்லியோடு இந்த 2 சட்னியோடு நாங்கள் சாப்பிட போகிறோங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை டேஸ்ட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இட்லியும் அதே சமயம் சாஃப்டாக வந்திருக்குன்னு. நம்ம இட்லி சுட்ட உடனே எப்பயுமே சூடாக சாப்பிடும்போது இன்னும் கூட 2 சாப்பிட்லாங்க. அவ்வளோதான் எடுத்து சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லாம். இந்த தக்காளி சட்னிக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதான். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோடு எனக்கு காலையில் முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு எனக்கு சாம்பார் வச்சு கொத்தரங்காய் பொரியல் செஞ்சிடலான்ட்டு நான் ஒரு பக்கம் அப்படியே சாதத்தையும் வேக போட்டுட்டேன். பருப்பு நான் அரிசி கஞ்ச தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு போட்டிருக்கேங்க. மஞ்சத்தூள் போட்டு நான் 2 விசில் விட்டு நம்ம இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நான் சின்ன வெங்காயம், தக்காளி, இந்த முருங்கைக்காய் எல்லாமே நறுக்கிட்டு இருக்கேங்க. சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே நறுக்கிட்டேன். நம்ம அந்த முருங்கைக்காவோட சின்ன வெங்காயம் போட்டு வைக்கும்போது சாம்பார் செம கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருந்தா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் அதோடு சேர்த்துறேன். நான் வெஜிடபிள்ஸ் எதையுமே வதக்கி போடலை. எல்லாமே அப்படியே பச்சையாக போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டு ஃபைனலாக மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். நான் உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு போட்ட கிளிப்பு தவறி போச்சு. நல்ல முருங்கைக்காய் வெந்து வந்ததும் நான் ஃபைனலாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி ஃபைனலாக ஊற்ற போகிறேங்க. நல்லா திறக்கும் போதே அவ்வளோ தூரம் கம்மன்னு வாசனையாக இருந்துச்சு சாம்பார். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே புளி ஊற்றிட்டா கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக தாளிப்பு தான். ஸ்டவ்வில் நான் ஒரு 50 கிராம் இருக்கும். நான் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு, வெங்காயம் மட்டும் போட்டு ஃபைனலாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேங்க. போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சது நம்ம ரெடி பண்ணி வச்சு சாம்பார் எடுத்து அதோடு ஊற்றிட்டேன். நல்ல முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் போட்டால் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு காம்பினேஷனாக கொத்தரங்காய் பொரியல் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு, வெங்காயம் போட்டிருக்கேன். நல்ல பொரிஞ்சதும் தக்காளி 2 பூண்டு தட்டி போட்டிருக்காங்க. ஒரு 10 பல்லு இருக்கும். பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டேன். சின்னதாக நறுக்கி வச்சுருந்த கொத்தரங்காய் எடுத்து போட்டுட்டேன். அதோடு போட்டுட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், நம்ம மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்ச தூள் 2 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி ஒரு 3 தண்ணி தேவையான அளவு ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்துடுறேன். நல்லா உங்களுக்கு குழைய வேகணும். நமக்கு அந்த கொத்தரங்காய் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அவ்வளோதான். ஒரு 2 விசில் விட்டு தான் நான் பார்த்துருக்கேன். நல்லா வந்துச்சு பாருங்கள். தண்ணியும் நம்ம ஊற்றின அளவு நல்லா சுண்டி கரெக்டாக வந்திருக்கு. இந்த சின்ன வெங்காயம், முருங்காய் போட்ட சாம்பாரோடு இந்த கொத்தரங்காய் பொரியல் செம்ம சூப்பராக இருக்குங்க. மதியம் லஞ்சுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் அதே சமயம் மாம்பழமும் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. கொத்தரங்காய் பொரியல் இருக்குது. நான் இன்றைக்கி முட்டை ஆம்லேட் போட்டு அப்படியே சூடாக சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லோரும். நம்ம சாம்பார் வச்சு எப்பயுமே இந்த மாதிரி வெங்காயம் போட்டு முட்டை ஆம்லேட் போடும்போது சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. முட்டை ஆம்லேட்டோடு இன்றைக்கி மதியம் லஞ்சு முடிச்சாச்சு. நைட்டு டின்னருக்கு நான் தோசை சுட்டுட்டு கிறிஸ்பியான தோசையும் மதியம் வச்சு சாம்பார் இருந்துச்சு. வேர்க்கடலையில் சட்னி அரைச்சி வச்சுருக்கேங்க. பிள்ளைங்க ஆம்லேட் கேட்டாங்கன்னா ஆம்லேட்டும் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு மதியம் லஞ்சுலேருந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.